அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்திய அளவில் 3வது பொதுவான இறப்புக்குரிய காரணமாக விளங்குகிற ஒரு பெரிய நோய் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் என்பதாகும். COPD என்று சொல்லக்கூடிய கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்பால் உயிரிழப்புகள் என்பது அதிகரித்து வருகிறது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு இதய பாதிப்புகள், இந்த நுரையீரல் பாதிக்கும் இந்த நோய்கள் என்பது கூடுதலாக ஆகி வருகிறது. 3வது நோய் என்று சொல்லும்போது முதலில் இதய பாதிப்புகளுக்கான மரணங்கள், பக்கவாத பாதிப்புக்கான மரணங்கள், தொடர்ந்து 3வது நோய் பாதிப்பு என்றால் நுரையீரல் அடைப்புக்கான மரணங்கள் என்று அதிக அளவில் மரணங்களை சந்திக்கிற நோயாக இருப்பது இந்த COPD. இந்த COPD என்கின்ற இந்த அதிக மரணங்களை சம்பவித்து கொண்டிருக்கின்ற இந்த நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் மக்களிடையே போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், முதியவர்கள், நெடுங்காலம் புகைப்பிடிப்பவர்கள், நுரையீரல் தாக்கம் அதிகம் ஏற்பட இருக்கிற வாய்ப்புள்ள நபர்களுக்கு நுரையீரல் அடைப்பு நோயை கண்டறிந்து நோய் தாக்கம் குறைய வழிவகை செய்கிற ஒரு திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது.